Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான். ஸோ ஸ்பெஷல் வந்துட்டு பூண்டு சாதமும் எக் ரோஸ்ட் ப்ளஸ் வந்து கேரட் பொரியல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, ஹோட்டல் ஸ்டைல் ஃபுட்டு, விளாக்ஸ், ஷாப்பிங் இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணுவேன். இப்போ பூண்டு சாதம் செய்யறதுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூனு. பூண்டு பார்த்தீங்கன்னா நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், பூண்டு கருகக்கூடாது. அந்த பூண்டோட வாசனை வர வரைக்கும் கிளறுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு 1 கப் சாதத்தை எடுத்து போட்டு கிண்டி விடுங்க. அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அப்படியே உள்ளே இறங்கும். கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பொரிஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கேரட் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன், இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க ஆயில்லையே. அது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து கேரட் நல்லா வெந்த பிறகு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம் மட்டும். எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன் அப்படின்னா கேரட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் பேபிஸ்லாம் அதில் சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்குக்கு போகலாம். நம்ம எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக மசாலாவை ஆட் பண்ணாமல் ஒரு கிண்ணத்தில் 1/2 டீஸ்பூன் உப்பும், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், லைட்டாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 எக் எடுத்திருக்கேன். பாதியாக கட் பண்ணி இந்த மசாலாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் ஆட் பண்ணும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சூடானோன்னு நம்ம எக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை மேலே தூவிக்கிட்டு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எக்கு வந்து லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ எக்கும் இப்போ ரெடி. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு வந்து பக்கத்தில் இருக்க பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக சாதம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு. அது கூட ஒரு முட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரட் பொரியல் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நிறையா வச்சோம் அப்படின்னா அப்புறம் ரிட்டன் வந்துடும். ஸோ அதுக்காண்டி நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் டேட்ஸ் நட்ஸு 2 வச்சுருக்கேன். அது கூட ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் வச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு திராட்சை வந்துட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஆப்பிள் பாதியிலே நான் பாதி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.